ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீ பாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தூங்கா நகரத்துலேருந்துங்க. அது என்ன அப்படின்னாக்கா மதுரை பட்டர்பன். அதாவது பன்னை வந்து லிட்டரலாக அப்படியே அதை வந்து வெண்ணெயில் தோச்சு எடுக்க போகிறோம். அருமையாக இருக்கும். சர்க்கரையும் வெண்ணெயும் பன்னும் சுட சுட சாப்பிடணும்னு தோணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். பட்டர் பன் செய்ய தேவையான பொருட்கள்: பன், சர்க்கரை, நிறைய பட்டர், அதாவது வெண்ணெய், அவ்வளோதான் தேவை இதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக பன் வச்சுருக்கேன். அப்புறம் ரூம் டெம்பரேச்சர், அதாவது ஈஸியாக எடுத்து தடவரத்துக்கு பட்டரை கொஞ்சம் நேரம் வெளியிலேயே எடுத்து வச்சாச்சு. சர்க்கரை, இந்த 3 தான் உங்களுக்கு தேவை. நீங்கள் வெள்ளை பட்டர் இல்லைனாக்கா மஞ்சள் பட்டர் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூனால் 2 சைடையும் நல்லா வந்து வெண்ணெயை தடவணும். அதனால தான் ரூம் டெம்பரேச்சர் சொன்னேன். நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் இந்த வெண்ணெயை முதலே எடுத்து வெளியில் வச்சுருங்க. அப்போ தடவுறது வந்து நம்மளுக்கு ஈஸியாகிடும். இல்லைன்னா பன் வந்து உங்களுக்கு கிழிஞ்சிட்டு அப்படியே திரியாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம் ரூம் டெம்பரேச்சரில். அப்புறம் மேலே சர்க்கரை தூவிக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணுறோம். கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக பட்டர். கடாயை முன்னாடியே சூட வச்சுருங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு அது மேலே இந்த பன்னை வைக்கிறோம். நம்மளுக்கு உள்ளே இருக்கிற லேயரும் நம்மளுக்கு வந்து நல்லா உருகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிகிட்டே போகணும். ஒரு பன்னுக்கு உங்களுக்கு மினிமம் 25 கிராம்லேருந்து 30 கிராம் தேவைப்படும். பயப்படாமல் ஒரு நாள் தைரியமாக சாப்பிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி டேஸ்ட் வந்து அருமையாக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் பன்னில் நீங்கள் அவ்வளோ பட்டர் போட்டு அருமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பன் வந்து நல்லா ஹைட் இருக்கு இல்லையா? நம்ம வந்து வெண்ணெய் ஆட் பண்ணி அதை குக் பண்ணும்போது அதோட ஹைட் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு வரும். அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். மெதுவாக நான் வந்து அதை ஃப்ளாட் பண்ணுறேன். மொறுமொறுன்னு ஆகிடும். நம்மளுக்கு கிறிஸ்பியாகவும் ஆகும். அது இந்த சர்க்கரை உருக உங்களுக்கு ஒரு ப்ரௌன் கலர், அதாவது கேரமலைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அது ஆகும். இந்த கடாயில் இருக்கிற வெண்ணெய் வந்து அப்படியே இந்த பன்னுக்குள்ளே இது போகணும். அதனால் சைட்லலாம் இப்போ இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்து இதில் தடவிட்டு வருவேன். அப்படியே இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு இன்னொரு லேயர் அப்படியே. இவ்வளோ பட்டரான்னு நினைக்காதீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிக்கலாம். ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த அருமையாக இருக்குது பாருங்க. அங்கே இது எப்படி விட தோணும்? 1 மட்டும் போகாது, 2 கூட சாப்பிட தோணும். மணக்க அப்படியே இது முடிஞ்சிடுச்சு. இப்போது இது மேலே லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை தூவிட்டு கொஞ்சோண்டு வெண்ணெய் மேலே வைக்கிறேன். அது வேணா வச்சுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். நீங்கள் இதை இப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா கட் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். எப்படி கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த வெண்ணெய் வந்து இந்த சூட்டுக்கு அப்படியே இது வந்து இப்போ உருகிடும். அப்புறம் முக்கோண வடிவத்தில் இதை நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கலர் மாறி இருக்குது பாருங்கள், மொறுமொறுன்னு. இது உருகினும் கட் பண்ணிங்கனாக்கா சூடாக அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இது பார்த்திங்கன்னா இலையில் வச்சு கொடுப்பாங்க, அருமையாக இருக்கும். ஸோ மதுரை பட்டர்பன் தயார்.